எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது செஞ்சிக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற தாங்கல்கரைன்ற ஒரு கிராமத்துல நாம பண்ணியிருக்கிற இந்த ஒரு ஸ்மால் தோட்டங்க. இந்த ஃபார்ம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் யூஸ் பண்ணாத ஒரு நிலமா இருந்துச்சு. இந்த நிலத்துல என்ன பண்ணலான்னு யோசிச்சு இதை நாம பண்ணியிருக்கோங்க. இந்த நிலத்துல வந்து இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பயிரே வச்சதில்லை. இந்த இடத்துல வந்து தண்ணி வசதியும் இல்லை. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சு சரி மாங்கன்றுகள் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேங்க. அப்பதான் நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து மாங்கன்றுங்களை நான் வாங்கினேன். அப்போது வாங்கும்போது 50 ரூபா 60 ரூபா இந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கி வச்சேன். அப்போ காலப்போக்கில் அது வந்து இப்போது மேங்கோ சீசனுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நான் மேங்கோ மட்டும் வைக்காமல் எனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லா வகையான அந்த செடிகளையும் இங்கே வைக்க ஆரம்பித்தேங்க. இங்கே பாருங்கள், வாழைக்கன்று எல்லாமே இங்கே இருக்கும். மாங்கன்று, அப்புறமா அந்த சீசனில் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த நாய்ங்களெல்லாம் வச்சு ஒரு சில ஒரு ரொம்ப ஹை வெரைட்டி ஒன்று சொல்லுவாங்கல்ல, மியாசகி. 1 கிலோ வந்து 1,50,000 ரூபா அந்த லெவலில் விற்றுச்சுன்னு சொல்லுவாங்க. ஏய் சொட்டு இங்கே வா, அந்த நாய் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலை ரோட்டில் இருக்குது. இது செஞ்சை தாண்டினதும் ஒரு பெரிய காடு வருங்க. அந்த காட்டை தாண்டினதும் திருவண்ணாமலை ரோட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய ஒரு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். நான் பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ தான் மாம்பழம் எல்லாம் முடிஞ்சது. அடுத்தது ஒரு கனி முடிஞ்சதும் அடுத்தது என்ன கனி வரும் அதுக்கேற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ரொம்ப நாளாக வளராமல் இருந்தது நம்ம முருங்கை, அதையும் வச்சுருக்கேன். நான் அப்புறமா தான் ரீசெண்டாக இந்த தண்ணி விடுறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி என்ன பண்ணலான்னு யோசித்து அப்போ நான் இது மாதிரி ட்ரிப் இரிகேஷன்லாம் போட்டேன். அப்புறம் இந்த இடம் மட்டும் தண்ணி ரொம்ப தேங்கிட்டு இருந்தது. ஏன்னா மேலே இருக்கிறவங்க வேறு பயிர் வச்சுருக்காங்க. அதுலேருந்து தண்ணி எல்லாம் இங்கே வந்து தேங்கிறதுனால இங்கே இருக்கிற சில கண்கள் வந்து சரியாக வளரல. ஸோ என்ன பண்ணேன், மண் அங்கேருந்து எடுத்து மற்ற எல்லா இடத்துலையும் மண் போட்டு அந்த ஈக்குவலுக்கு ஹைட் தூக்கியிருக்கேங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சக்கரை கட்டி. இந்த செடியெல்லாம் சக்கரை கட்டின்னு சொல்லுவாங்க. அது சின்ன சின்ன பழமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு. அப்புறமா அந்த லாஸ்ட்டில் வந்து மியாசகி வச்சுருக்கேன். மியாசகி அதுதான் 1,50 கிலோ 1 கிலோ 1,50,000 ரூபா சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா கனியிலையுமே ஒரு சிறப்பு இருக்குது. இங்கே என்னென்னா, ஒரு பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். தென்னை, வாழை, அப்புறமா சப்போட்டா, இது மாதிரி மேங்கோ எல்லாம் ஒரு 10 வெரைட்டி கிட்டே இருக்குங்க நம்மக்கிட்ட மேங்கோ. எல்லாம் மியாசகி, அப்புறம் சக்கரை கட்டி, அப்புறம் நிறைய மல்கோவா, இமாபசர், அது மாதிரி எல்லா வகையான வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாம் கேட்டாங்க, எதுக்குப்பா ஒரே இதுவாக வைக்கிறது தானே அப்படின்னு. பட் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து எல்லா வகையான கனியும் சாப்பிட்டு அது ஒரு திருப்தி கிடைக்குங்க. இது பாருங்கள், இது வந்து அத்தியும் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், மாதுளை செடி 2 வச்சுருக்கேன். அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து கோஸ்பெரிங்க, நெல்லிக்காய், பெரிய நெல்லி வச்சுருக்கேன். இப்போ வந்து அப்போல்லாம் அதை வந்து பெருசாக யோசிக்கிறது இல்லை யாரும். இப்போ நிறைய பேர் இந்த வந்து நெல்லிக்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தின்ட்டு சாப்பிட்றாங்க. அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் செஞ்சிக்கோட்டைங்க. இது பாருங்கள், இதுதான் ராஜகிரி செஞ்சிக்கோட்டை. நம்ம வளத்தோட மண் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த காலத்திலே வெள்ளைக்காரங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பூமின்னு சொல்லும்போது அது நம்ம செஞ்சிக்கோட்டைன்னு சொல்லலாங்க. பல 100 வருஷங்களாக நம்ம மண்ணில் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியெல்லாம் இருக்குதுன்னு அப்போவே அவங்க கணிச்சிருக்காங்க. இது வந்து எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. பொதுவாக ஏதாச்சும் பண்ணால் அது எதனா பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்படி இல்லைங்க. நாம் ஒரு விஷயத்த பண்ணும்போது கரெக்டாக யோசித்து அதுக்கேற்ற என்ன மண் வளம் அதுக்கேற்ற மாதிரி சொன்னால் அவங்களே சொல்லுவாங்க அக்ரியில். நான் அப்படி தான் இந்த எதுவுமே பண்ணாமல் வச்சுருந்தேன். சரி என்ன பண்ணலாம் யோசிச்சப்போ தான் நம்ம அக்ரிகல்ச்சர் டீமை நான் போய் மீட் பண்ணேன். அப்போ அவங்க வந்து சாயில் டெஸ்ட்டு, மண் டெஸ்ட்டு, அப்புறமா தண்ணியோட டெஸ்ட்டு எல்லாத்தையும் கேட்டாங்க. சரி போர் போடுவோம், சரி ட்ரிப் இரிகேஷன் மாதிரி எதனா போட்டு யூஸ் பண்ணலாம், சும்மா இருக்கிறது நிலத்தை எதனா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு சின்ன போர் போட்டேன். அப்புறமா ஒரு சின்ன பைப் மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த எல்லா கன்றுங்களுக்கும் வர மாதிரி. பொதுவாக அவங்க ட்ரிப் இரிகேஷன் அந்த ஸ்ப்ரிங் அது மாதிரி எல்லாம் வைப்பாங்க. பட் அது வந்து மரத்துக்கு வந்து சரியே வராது. அது யோசித்து பார்த்து தான் அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு தண்ணி பழுப்பு இருக்குங்க இல்லைங்க, அந்த பழுப்பு எடுத்து எல்லா செடியாண்டியும் வந்து ஊற்றுற மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து பழுப்பு போட்டு தண்ணி வந்து அந்தந்த வால்வு திறந்து விட்டு வர மாதிரி செட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அந்த தண்ணி அந்தந்த இடத்துக்கு நான் போகிற மாதிரி பைப்பு வச்சு விட்டேன். தென்னை கூட இருக்குது நம்ம இடத்துல. வாழை பாருங்க, ஒரு சீசன் இப்போ வந்து மா சீசன் முடிஞ்சதும் நம்மளதில் வந்து கொய்யாக்கா வைக்கணுங்க. இந்த கொய்யாக்கா வந்து எல்லா வெரைட்டியும் இருக்குது. இது சின்ன கன்றுலேருந்து பெரிய கன்று வரலையும் எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் அதுக்கு வந்து தகுந்த ஒரு நல்ல ஒரு இங்கே பாருங்கள் கனி எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து பழுத்தது. இதெல்லாம் அப்படியே சின்ன குழந்தை கொடுங்க, 1 வயசு குழந்தை கூட போய் நின்று பறிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு செடிங்கள் எல்லாம் இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த தோட்டத்துக்கு யார் வந்தாலும் சரி, அவங்க வந்து எதனா சாப்பிடாம போகவே மாட்டாங்க. இப்போது எந்த சீசனுக்காக இருந்தாலும் சரி, சப்போட்டா இருக்குது, நெல்லி இருக்குது, அப்புறமா இதுக்கு முன்னாடி வந்து ஆலவள்ளி கிழங்கு வச்சுருந்தோம், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கொய்யா இருக்குது, எனி டைம் வாழை இருக்கும், அப்புறமா சப்போட்டா, கோஸ்பெரி எல்லாமே அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எப்பயாவது நம்ம தோட்டத்துக்கு போனோம்னா அங்கே ஏதாச்சும் ஒன்று சாப்பிடாம வரமாட்டோம். அது மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கு. தென்னை இன்னும் கொஞ்ச நாளில் அதுவும் வந்துடும், ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. ஆக்சுவலி நம்ம பூமிக்கு வந்து தென்னை வந்து ஸ்லோவாக தான் வளரும்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம வந்து வச்சு ட்ரை பண்ணுவோம். எதுவும் ஒரு பராமரிப்பில் தான் இருக்குதுன்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு குழந்தைய நம்ம எப்படி வளர்க்குறோன்றதில் தான் இருக்குது. அது எந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு நம்ம கையில் தான் இருக்குது. அது மாதிரி தாங்க ஒரு செடியும் நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து திருவண்ணாமலை ரோட்டில் இங்கே இருக்குங்க. இதை நான் ஒரு பெரிய பிளானோடு நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சு, இது வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரிங்க, நாம் வந்து அதை வந்து அனுபவிக்கணும். அதுதான் நம்மளோட சொத்து. அது ஆகையால் இங்கே ஒரு இயற்கையான சூழ்நிலையை போய் வாழணுங்க. அதில் ஒரு இருக்கிற நிம்மதி வேறு எங்கேயுமே கிடைக்காது. இது பாருங்கள், இது ஒரு ரகங்க, இது ஒட்டு சொல்லுவாங்க. இதுதான் இப்போல்லாம் மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் மேடு ஆக்கி அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ண முடியும். எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ண சொன்னேன், ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது மாலை பொழுதில் இளையராஜா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப குளுமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம சுற்றிலுமே மலைகள் தாங்க, சுற்றிலும் பயிர்கள் தான். நிம்மதியாக வாழணுன்னா அது கிராமத்து சைடு தாங்க போகணும். நம்ம ஜோஹோ கம்பெனி ஓனர் மாதிரி இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம பழுப்பு போட்டது. இங்கே பக்கத்துலலாம் நெல் வயல்கள் பாருங்கள், நெல் வயல்கள் வச்சுருக்காங்க. நம்ம சுற்றிலும் மலைகள் தான் இருக்குங்க. இது வந்து ஒரு திருவண்ணாமலைக்கு மிக அருகில் இருக்குது. செஞ்சிக்கோட்டைக்கு அடுத்தது இது தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றிலும் நிறைய பேர் எல்லாருமே மரங்கள், இது மாதிரி இயற்கை வாய்ந்த ஒரு சூழ்நிலையாக தான் இங்கே இருக்குங்க. மிகவும் ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு பூமி மாதிரி தாங்க இது. நீங்களும் வந்து இங்கே பார்க்கணுன்னா எப்போ வேணாலும் நீங்கள் வரலாங்க. வாங்க, வந்து பாருங்கள். இந்த அரிய காட்சிகளை வந்து கண்டு நீங்களும் இங்கே பாருங்கள், மயில் இறகை போல் இது இருக்குது பாருங்கள். இது என்ன ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி, நம்ம எதோ பண்ணிட்டோம். சரி, தென்னங்கன்று வைக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுங்க. அப்படி தான் தென்னங்கன்று ஒரு 10 கன்று எடுத்து வச்சேன். ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கண்காணிப்பாக இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துருக்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் இதுக்கு உப்பு இது மாதிரி ஒரு சிலான ஒரு இயற்கை விவசாயம் நிறைந்த ஒரு பொருளாக தான் நம்ம இதை பார்க்குறோம். அதனால் இயற்கை நிறைந்த ஏதாச்சும் அந்த சாணம் இது மாதிரி பொருளையே போட்டு நாங்கள் வளர்த்துட்டு வரோம். எந்த ரசாயனம் இது மாதிரி எதுவும் இது வரைக்கும் போட்டதில்லை. ஏன்னா நம்ம ஆர்கானிக்கில் தான் பண்ணுறோம். ஆர்கானிக்னால் இயற்கை முறையில் பண்ணுறோங்க. நம்ம மற்றபடி பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல, தானாக வளருது தான். இந்த பூமியை வந்து நாம் வந்து கெடுக்காமல் எதை போட்டு வளர்க்கணுமோ அந்த இயற்கை விவசாயம் மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம். வேறு எதுவுமே பண்ணுறதில்லைங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு ஹாபியாக எடுத்து இதை நான் டெவலப் பண்ணிட்டு வரேன். ஒன்றும் இல்லை, அதுலேருந்து இன்றைக்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. முதல் அறுவடையிலே எல்லாருக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம். கொஞ்சம் நல்ல ஒரு விளைச்சலாக இங்கே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் செஞ்சிக்கோட்டைக்கு வந்தவங்களா இருந்தால் பார்த்துருப்பீங்க. செஞ்சிக்கோட்டையில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குங்க. அந்த ராஜா ராணி அந்த காலத்துலலாம் அங்கே தாங்க கல்யாண மண்டபம், அது தாங்க அங்கே இருக்குது. செஞ்சிக்கோட்டைக்கு உள்ளே இருக்குது. அது சுமார் 800 அடி ஹைட் இருக்குங்க. அதில் வந்து 7 ஃப்ளோர் கொண்ட அந்த கல்யாண மண்டபம் மிகவும் அதிசயமான ஒன்றுங்க. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரியாக தெரியும். 4 பக்கமும் ஒரே மாதிரியாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான் அது. நம்ம சோழ காலத்து அந்த கட்டிடம்லாம் எல்லாமே சிறப்பு மிக்கதாக இருக்குது. இங்கே பீரங்கி இது மாதிரி
மிக வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய விஷயம்லாம் நம்ம ஊரில் இருக்குதுங்க. நீங்கள் செஞ்சிக்கு வந்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு டூரிசமாக இருக்கும். அங்கே பக்கத்துலேயே திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிற வழியும் இருக்குங்க. அங்கேருந்து செஞ்சியிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் திருவண்ணாமலை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தாங்க மேல்மலையனூர் என்ற ஒரு கோயிலும் இருக்குது. இந்த பக்கத்தில் எல்லாமே மிகவும் பழமை வாய்ந்த ராஜா காலத்து கோவில்கள் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லப்போனால், செஞ்சிக்கோட்டைக்கு பக்கத்தில் அந்த கோட்டையிலிருந்து நீங்கள் சைடில் போனீங்கன்னா தெரியும், அங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. இந்த கோயில் வந்து ராஜா காலத்திலிருந்தே பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசிக்கிற ஒரு இடமா இருக்கும். இதை 4 பக்கமும் தண்ணீர் சூழ்ந்து இருக்கிற ஒரு பூமியாக இருக்கும். வேப்பங்கன்னு விட்டுடலாம். ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அது வந்து இதுவரைக்கும் நீங்கள் இந்த உலகத்திலே எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு அதிசயமான ஒரு கட்டிடம் கொண்ட ஒரு, எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மிகவும் அதிசயம் வாய்ந்த ஒரு டெம்பிளாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டீங்க உலகத்தில் எங்கேயுமே. அந்த மாதிரி ஒரு கல்வெட்டுகள் எல்லாமே சோழ பாண்டியர்கள் எல்லாருமே நல்ல ஒரு மிக சிறந்த ஒரு கட்டிடமாக இருக்கும். நீங்கள் வந்து அதை ஒரு தரிசனமாக இல்லை நாங்கள் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும், மிக சிறந்த ஒரு இடம் தாங்க. அது வந்து மிகவும் பக்தி வாய்ந்தது சொல்கிறாங்க. எல்லாரும் எதுக்கு இதை பண்ணுற அப்படின்லாம் கேட்பாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு விவசாய இடம் தான் இது. அது ஓகே, நல்லா தான் இருக்கும். இது பாருங்கள், நம்ம என்ன தான் ஐடி பற்றி பறக்கணும், இந்த உலகமே ஒரு தனி உலகமாக தான் இருக்கும். ஃபைனலாக பாருங்கள், இது வந்து ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் மிகவும் கம்மியாக போட்ட ஒரு சின்ன வீடு. மழை காலத்துலலாம் தங்குறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு இடமா இருக்கணும். அதனால தான் இதை பண்ணோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது மழை டைம்லலாம் இங்கே வந்தாங்கன்னா தங்குறதுக்கு இடம் இல்லாமல். அப்போ தான் ஒரு மனுஷனும் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவங்களுக்கு தெரியும். விவசாயம்னா சும்மா இல்லைங்க, உழைப்பின் ஒரு ரிசல்ட்டு தாங்க அது.